மேலும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்க எங்களோட குழந்தைகளுக்கு டீச் பண்ற பேரண்ட்ஸாக இருப்போம். வீட்டுல பாடம் சொல்லி கொடுக்கறது, ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறது, இப்படியான பேரண்ட்ஸா இருப்போம் இல்லையா? இந்த நேரம் எங்களை அறியாமலேயே நாங்க செய்யற சில தவறுகள் எங்களோட குழந்தைகள் படிக்கிறது அல்லது அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை அல்லது அவங்க மார்க்ஸ் எடுக்கிறது, இப்படியான விஷயங்கள்ல செல்வாக்கு செலுத்துமா அப்படின்னு கேட்டா எஸ். ஸோ இந்த தவறுகள் என்ன அப்படிங்கிறதும், இது எந்த மாதிரியான விளைவுகளை தாக்கத்தை குழந்தைகளோட கல்வியில ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும், இதுல நாங்க என்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும், இதற்கு மாற்றமாக எதை செய்யணும், இப்படியான முழு பார்வை தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போற இன்சைட்டாக இருக்க போகுது. பிள்ளைகளுக்கு டீச் பண்ற நேரம் பேரண்ட்ஸ் செய்யற முதலாவது தவறு தான் எங்களோட குழந்தைகளை லாங் ஹவர்ஸ் நாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறது. சின்ன குழந்தைகளா இருக்கட்டும் அல்லது ஸ்கூலுக்கு போற பிரைமரி ஏஜ் சில்ட்ரனா இருக்கட்டும், நிறைய நேரம் தொடர்ச்சியா படிக்கணும்னு எதிர்பார்ப்போம். இப்பதானே படிக்க ஆரம்பிச்சா இன்னும் கொஞ்ச நேரம் படி அல்லது 2 hours படி, இந்த மாதிரி சொல்ற பேரண்ட்ஸை பார்த்திருப்போம். இதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, முதலாவது பிரச்சனை பிள்ளைகளோட அட்டென்ஷன், அவங்க ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்றது குழந்தைகளால முடியாம போகும். நீங்க யோசிக்கலாம், ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதுக்கும் எப்படி அட்டென்ஷன் டிஃபர் பண்ணும் அப்படின்னு. ப்ரீ ஸ்கூலர்ஸ், சின்ன குழந்தைகளை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் 10 minutes, ஒரு 5 to 10 minutesக்கு மேல அவங்களால தொடர்ச்சியாக ஒரு இடத்துல நிலையான பார்வையோ அல்லது ஒரு விஷயத்தை கவனிக்க முடியாம இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் 15 minutes, அதற்கு மேல தொடர்ச்சியாக அவங்களால ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கும். ஸோ எங்களோட குழந்தைகளோட அட்டென்ஷன் குறையிற நேரம் பாடத்துல அவங்க படிச்சுட்டு இருக்கிற விஷயத்துல பிள்ளைகளுக்கு அலுப்பு தட்ட ஆரம்பிக்கும். இது குழந்தைகளை படிக்க முடியாம ஆக்கும். ஸோ இதுக்கு என்ன செய்யணும் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, 15 minutes உங்களோட பிள்ளை படிக்குதா, ஒரு 6, 7, 8 வயது பிள்ளை ஒரு 15 minutes படிக்குதா அப்படின்னா அதுக்கு பிறகு ஒரு பிரேக் எடுக்கிறது. அந்த பிரேக்ல குழந்தைகள் ரிலாக்ஸ்டா இருக்கிறது, கொஞ்சம் எளிமை நடந்துட்டு வர்றது, தண்ணி குடிச்சிட்டு வர்றது, ஸோ இப்படியான விஷயங்களை நீங்க கொடுக்கலாம். ஹோம்ஒர்க் செய்ய விடுறீங்க, நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு அப்படின்னா கூட தொடர்ச்சியாக செய்ய விடாம அந்த பிள்ளைகளுக்கு டாஸ்கை பிரேக் பண்ணி கொடுக்கணும். இதை செய்து, இப்போ உங்களுக்கு ஒரு அனுமானிக்கக்கூடியதா இருக்கும், ஒரு 15 minutesல என்ன டாஸ்க் செய்யலாம் அப்படின்னு. இதை செய்து முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு நீங்க அடுத்த டாஸ்க்கை செய்யுங்க. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பிரேக் கொடுக்குற நேரம் அது பிள்ளைகளோட அட்டென்ஷனை நிலையானதாக வச்சிருக்கும். இது நாங்க செய்யற முதலாவது தவறு. அடுத்ததுதான் பிள்ளைகள் டயர்டாக இருக்கும்போது படிக்க வைக்கிறது. பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க படிக்கிறதுக்குன்னு சொல்ற பேரண்ட்ஸை பார்த்திருப்போம். அல்லது காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு 1/2 hourக்கு முந்தி இது படிச்சுட்டு போ அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸை பார்த்திருப்போம். இப்படி பிள்ளைகள் மென்டலி பிசிக்கலி டயர்டாக இருக்கிற நேரம் நாங்க குழந்தைகளுக்கு படிக்க சொல்ற நேரம் அது பிள்ளைகளால அதை கிரகிக்க முடியாம இருக்கும். ஸோ இந்த தவறையுமே பேரண்ட்ஸ் செய்யக்கூடாது. இன்னும் ஒரு பிள்ளை, பேரண்ட்ஸ் நாங்க எங்கட பக்கத்துல நாங்க செய்யறது, நாம டயர்டாக இருக்கும்போது அல்லது பிஸியாக இருக்கும்போது குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது. நம்ம வேலை முடிஞ்சு வந்திருக்கோம் அல்ல நம்ம ரொம்ப டயர்டா இருக்கிறோம், அந்த டைம்ல நம்ம டீச் பண்றது அல்ல ஒரு ஃபோன் அட்டென்ட் பண்ணி கொண்டே இதை இப்படி செய் அப்படின்னு பிள்ளைகளுக்கு நாங்க சொல்றது. இப்படி நம்ம பிஸி ஓ டயர்டாக இருக்கிற நேரம் குழந்தைகளுக்கு சொல்ற நேரம் பிள்ளைகளால சரியா கவனிக்க முடியாம இருக்கும். நமக்கும் கோவம் எரிச்சல் வரும் இல்லையா? ஸோ இந்த தவறையுமே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது பேரண்ட்ஸ் செய்யக்கூடாது. அடுத்த தவறு தான் எங்களோட குழந்தைகளை மற்ற குழந்தைகளோட ஒப்பிட்டு பேசுறது. இது ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், பக்கத்து வீட்டு பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது ஓன் சிப்ளிங்ஸாக இருக்கலாம். ஸோ இப்படி நாங்க கம்பேர் பண்ணி பேசுற நேரம் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம், அவங்களோட தன்னம்பிக்கையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு பய உணர்வை வெளிப்படுத்தும். நம்மளால ஸ்கோர் பண்ண முடியாது, நாம போதாது, நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டை கொண்டு வரும். அப்ப பேரண்ட்ஸுக்கு இன்னொரு டவுட் வரும், இப்ப பிள்ளைகளோட போன முறையை விட மார்க்ஸ் குறைய எடுக்கிறாங்க அல்லது படிப்பு குறையுதுன்னா நாங்க கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா எப்படித்தான் அதை சொல்றது பிள்ளைகளுக்கு, எப்படி அவங்களுக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னு. ஸோ நீங்க அவங்களோடய நீங்க கம்பேர் பண்ணலாம். அதாவது இந்த குழந்தையோட மார்க்ஸ், நீங்க லாஸ்ட் டைம் எடுத்ததை விட கொஞ்சம் மார்க்ஸ் இந்த முறை குறைஞ்சிருக்கேன்னு, நீங்க போன வீக் படிச்சதை விட இந்த வீக் படிச்சது போதாம இருக்கு. ஸோ இப்படி அவங்களோட அச்சீவ்மெண்ட்டோட நீங்க கம்பேர் பண்ற நேரம் பிள்ளைக்கு அது மனதளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதே நேரம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். ஓகே நம்ம ஏதோ நம்ம குறைஞ்சிட்டு வர்றோம், நம்ம ஏதோ திருத்தி கொள்ளணும்னு. ஆனா மற்றவங்களோட கம்பேர் பண்ற நேரம் அது கோபமாகவும் படிப்புல வெறுப்பாகவும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம குழந்தைகளுக்கு டீச் பண்ற நேரம் விடுற தவறு மார்க்ஸுக்காக படிக்க சொல்றது. பிள்ளைகளை நாம எப்பவுமே மார்க்ஸ் ஓரியன்டாகவே சொல்லி கொடுக்குற நேரம் பிள்ளைகளும் அதற்கு ஏற்றமாயே பழகி கொள்வாங்க. அந்த நேரம் ரியல் ஒரு ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் பிள்ளைகளுக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. ஒரு விஷயத்தை விளங்கி படிக்கிறாங்களா, அதோட அப்ளிகேஷன் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம ஜஸ்ட் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில பிள்ளைகள் படிப்பாங்க. பேரண்ட்ஸும் அதை ஊக்கப்படுத்துவாங்க. இந்த நேரம் குழந்தைகளோட அந்த கிரியேட்டிவிட்டி இல்லாம போகும். அதே நேரம் ப்ரெஷராக உருவாகும். நம்மளோட டார்கெட் அவுட்கம் மார்க்ஸ் தான் அப்படிங்கிற நேரம் இது ப்ரெஷராக உருவாகும்.
இதை தவிர்த்து பிள்ளைகளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதும், ஒரு பாடத்தை படிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட லைஃப்ல எப்படி அது யூஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தி நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட எஃபர்ட்டை பாராட்ட தொடங்குற நேரம். நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான், ரிசல்ட்ஸை மட்டும் பாராட்டாதீங்க. உங்களோட குழந்தை வந்து கஷ்டப்பட்டு படிக்குதா, கண் முழிச்சு படிக்குதா, அந்த எஃபர்ட்டை நாங்க பாராட்டணும். இந்த நேரம் பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு மட்டும் இல்லாம ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அடுத்ததுதான் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி மெத்தடை வந்து நாங்க அப்ளை பண்றது. அல்ல நான் இப்படித்தானே படிச்சேன், நான் பாடமாக்கித்தானே படிச்சேன், ஸோ நீயும் பாடமாக்கி படி. அல்ல நான் எழுதித்தானே படிச்சேன், நீயும் அப்படி படி. உன்னோட அண்ணா இப்படித்தானே படிச்சான், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றதை நாங்க தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு லேர்னிங் ஸ்டைல இருக்கும். நாங்க இதுக்கு முதல்ல ஒரு வீடியோலையும் பார்த்திருந்தோம். 4 வகையான லேர்னிங் ஸ்டைல் இருக்கு. அதுல எந்த குழந்தைக்கு எந்த லேர்னிங் ஸ்டைல் பொருத்தமாக இருக்குமோ அதற்கு ஏற்ற மாதிரி நாங்க பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை வந்து நீங்க போய் பார்க்கலாம் ரெஃபரன்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் வித்தியாசமான முறையில படிக்க ஆரம்பிக்கிறாங்களா? சில பிள்ளைகள் ஸ்டோரி மாதிரி சொல்லி படிப்பாங்க, சில பிள்ளைகள் ட்ரா பண்ணி படிப்பாங்க, மேப் மாதிரி ட்ரா பண்ணுவாங்க, சில பிள்ளைகள் பாடமாக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், சில குழந்தைகள் வந்து காதால கேட்கிற விஷயங்களை படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி எந்த குழந்தைக்கு எந்த ஸ்டைல் சரியா வருதோ அதற்கு ஏற்ற மாதிரி நாங்க பிள்ளைகளுக்கு டீச் பண்ற மெத்தடையும் வந்து மாற்றிக்கொள்ளணும். சில பேரண்ட்ஸை பார்த்திருப்போம், பிள்ளைகள் மறந்ததுமே நம்ம வந்து குழந்தைகளை திட்ட ஆரம்பிப்போம். இது உனக்கு ஞாபகம் இல்லையா, நேத்து தானே படிச்சேன், நேத்து தானே சொல்லி கொடுத்தேன், இதை கூட உன்னால ஞாபகம் வச்சிருக்க முடியாதா அப்படின்னு. நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ளணும், நம்ம குழந்தைகளை ப்ரெஷர் பண்ற நேரமோ அல்லது குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிற நேரம் மெமரி பவர் குறையும். அதாவது ஒரு விஷயத்த ஒரு மெமரி ப்ராசஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கான ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுல ரிட்டைன் பண்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம குழந்தைகளுக்கு போயிருக்கா, அதை தக்க வைத்துக் கொள்ற ஆற்றல் அப்படிங்கிறது வந்து ப்ரெஷர் அல்லது ஸ்ட்ரெஸ் கூற நேரம் சடனா குறைய ஆரம்பிக்கும். மூளையில வந்து ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு மூளையில இதற்கு பொருத்தமான அல்ல தேவையான ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து ஷட் டவுன் ஆக தொடங்கும். இந்த மாதிரி பிள்ளைகளை நாங்க ப்ரெஷர் பண்ற நேரம், ஸ்ட்ரெஸ் பண்ற நேரம். ஸோ இதையுமே பேரண்ட்ஸ் தவிர்த்து கொண்டு குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் மறக்குதா, அதை எப்படி நாங்க வித்தியாசமான முறையில செய்து கொடுக்கலாம், சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கறத யோசிக்கணும். ஸோ மெமரி பவரை கூட்டுறதுக்கான பிரெயின் எக்ஸசைசஸ் இதெல்லாமே நம்ம இதுக்கு முதல்ல வந்து வீடியோஸ்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்க அடாப்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு தவறுதான் வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு இடத்தை நாங்க உருவாக்கி கொடுக்காது. பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னா சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கிறானே, டிவி சத்தமா இருந்தா உனக்கு என்ன, நீ போய் படி, பிள்ளை மற்ற சிப்ளிங்ஸ் விளையாடிட்டு இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை, நீ போய் படி அப்படின்னு சொல்லி. ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற இடத்துல எந்த குழந்தையாலையுமே படிக்க முடியாது. பிள்ளைகளோட கிரகிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது சுற்றி வர இருக்கிற என்வாயன்மெண்ட்ல டிஸ்ட்ராக்ஷன் இருக்குமாக இருந்தா அது சடுதியா குறைய ஆரம்பிக்கும். உங்களோட பிள்ளை படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஸ்பேஸ் ஒன்று உருவாக்கி கொடுக்கணும். உங்களோட வீட்டுல அவங்களுக்குன்னு படிக்கிறதுக்கான ஒரு இடம், டிவி சத்தம் இல்லாத ஒரு இடம், பிள்ளைகளோட சின்ன பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களோட சத்தம் இல்லாத இடம், இப்படியான ஒரு இடத்தை உருவாக்கி கொடுக்குற நேரம் பிள்ளைகளால வந்து ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியுமாக இருக்கும். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க வந்து படிக்கிற அப்படின்னு சொன்னா மெமரைஸ் பண்ணி இதை பாடமாக்கு, இந்த செக்ஷன் அப்படியே பாடமாக்கு, இதுதான் எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்த்திருப்போம். உங்களோட குழந்தைகளை நீங்க மனனம் செய்யறதுக்கு அல்லது பாடமாக்குறதுக்கு மட்டுமே பழக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு கிரியேட்டிவாக திங்க் பண்ற எதுவுமே இருக்காது. ஒரு கொஸ்டினை வந்து எக்ஸாம்லயோ அல்லது ரியல் லைஃப்லயோ வந்து கொஞ்சம் மாற்றமாக கொடுத்தா அந்த பிள்ளைகளால ஆன்சர் பண்ண முடியாம இருக்கும். ஸோ அந்த புக்ல எப்படி இருக்கோ அதை அப்படியே ஒப்புவிச்சு எழுதுற மனநிலையை நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறது வந்து தவறான விஷயமா இருக்கும். இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு செக்ஷனை நீங்க படிப்பிக்கிறீங்க, சயின்ஸோ மேத்ஸோ வாட்டெவர், நீங்க ஒரு பாடத்தை படிப்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரியா இப்படி நடந்தா என்ன நடக்கும், அல்லது இப்போ நீங்க வந்து ஒரு கணிதத்துல வந்து பகுதி விகுதி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த போர்ஷன்ஸ் படிப்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ரியலாகவே நீங்க வந்து சொல்லி கொடுக்கலாம். ஒரு வட்டத்தை எப்படி பிரிச்சா, அல்லது நீங்க ஒரு வீட்டுல ஒரு ரொட்டி செய்யற நேரம் இது எந்த பகுதி, இது எத்தனை விகிதமா இருக்கும், ஸோ இப்படியான விஷயங்களை நீங்க வந்து அவங்களுக்கு டீச் பண்ணலாம். ஸோ இப்படி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோடையும் அல்லது பிள்ளைகளுக்கு வந்து ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி மைண்ட் மேப் எல்லாம் போட்டு கொடுத்து அல்லது மேப்ஸ் கீறி இப்படி நீங்க சொல்ற நேரம் வந்து பிள்ளைகளால ஈஸியாக படிக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம செய்யற இன்னொரு தவறுதான் வந்து நிறைய இந்த டியூஷன் கிளாஸஸ்க்கெல்லாம் இந்த குழந்தைகளை அனுப்புறது. பிள்ளைகளுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்டடி ஸ்பேஸை நாங்கள் கொடுக்கறது இல்லை. ஃப்ரீ டைம் ஹாபீஸுக்கு அல்லது அவங்களோட விருப்பமான விஷயங்களை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளையே நாங்கள் கொடுக்கறது இல்லை. நிறைய கிளாஸஸ் அனுப்புறது, இண்டிவிஜுவல் கிளாஸஸ். காலையில நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்கேன் நான் வந்து
ஸ்கூலுக்கு வர முந்தையே ஒரு இண்டிவிஜுவல் கிளாஸ் ஒரு டீச்சர் வீட்டை வர்றாங்க, அவங்க வந்து படிப்பிக்கிறாங்க. இப்படிலாம் சொல்ற குழந்தைகளை கூட பார்த்துருக்கேன். 5 மணி 6 மணிக்கெல்லாம் டீச்சர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி நீங்க பிள்ளைகளை ஓவர்லோட் பண்ற நேரம் பிள்ளைகளோட அந்த மென்டல் எனர்ஜி வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகும். அல்லது பிள்ளைகளால ஒரு விஷயத்த ஆக்கபூர்வமாக எடுத்துக்கொள்ளவோ ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்றதுக்கோ எந்த ஸ்பேஸுமே கிடைக்காது. இந்த தவறை நாங்க சரி செய்து கொண்டு எங்களோட குழந்தைகளுக்கு போதிய அளவு நேரம் கொடுத்து படிக்க விடுறது முக்கியமாக இருக்கும். நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹெல்ப் பண்றோம், எல்லா விஷயங்களுமே செய்யறோம். ஆனா நம்மள அறியாமலே நம்ம செய்யற சின்ன சின்ன தவறுகள் பிள்ளைகளோட கல்வியில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிந்தா நாம அதை செய்ய மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோ மூலம் கொடுத்த இன்சைட் வந்து இந்த தவறுகளை பேரண்ட்ஸ் ஆகிய நாங்க திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு. மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.